Hello everyone, welcome back Mr. Sir YouTube channel. In this video we are going to learn 12th standard first lesson unit number 1 la first Prose adhaan paaka porom. Two Gentlemen of Verona AJ Croninோட Two Gentlemen of Verona அப்படிங்கற இந்த Prose நம்ம பார்க்க போறோம். So டீடைலா பார்ப்போம். Before going to the lesson, some warm up questions are here. அது என்னன்னு பார்க்கலாம். Life is full of ups and downs. It has pleasant surprises as well as rude shocks. Nevertheless, every incident offers a lesson for us to learn and evolve into better individuals. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்ற இறக்கங்கள் நிறையா இருக்கலாம். இதில் வந்து நிறைய சர்ப்ரைசஸ், அப்புறம் பார்த்தோன்னா ரியூட் ஷார்ட்ஸ், அதே நேரத்தில் மிகப்பெரிய எதிர்பாராத ஷாக்லாம் கூட இருக்கும். அண்ட் இருந்தாலும் எவ்ரி இன்சிடெண்ட் ஆஃபர் எ லெசன், நமக்கு ஒரு இன்சிடெண்ட் நமக்கு லெசனை வந்து டீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் மென்ஷன் சம் அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ் ஆர் அட்வர்சிட்டிஸ் ஒன் குட் ஃபேஸ் இன் லைஃப் அப்படிங்கிற கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ உங்களுக்கு தெரிகிற அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ், எதிர்பாராத சவால்கள், நமக்கு எதிராக செயல்படுற சில விஷயங்கள், நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக நடந்தால் அது வந்து அட்வர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. there are 4 box are given. ஸோ அதை ஃபில்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, வாட் குவாலிட்டிஸ் do you think one should possess to handle hardships and overcome them? எஸ், என்னென்ன குவாலிட்டிஸ் இருந்தால் அதை வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை, எஸ்பெஷலி ஹார்ட்ஷிப்ஸ், கஷ்டமான தருணங்களை வந்து நம்ம ஓவர் கம், அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான குவாலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட 2வது கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன குவாலிட்டிஸ் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன்லையும் போடுங்க. ஸோ என்ன கேட்டால் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியை எழுதிக்கலாம் கண்டிப்பாக. டிட்டர்மினேஷன் அண்ட் டாலரன்ஸ், ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நீங்களும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. ஸோ வி ஷல் ஸ்டார்ட் அவர் லெசன். ஸோ இந்த லெசனுக்கு முன்னாடி இந்த டைட்டில் ஏன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். Two Gentlemen of Verona அப்படிங்கிற டைட்டில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இட் வாஸ் டேக்கன் பை ஃபேமஸ் ட்ரமட்டிஸ்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியர். அவர் தான் அந்த டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணார். அவரோட ப்ளேவுக்கு இந்த பேர் தான் வச்சுருக்கார். ஸோ அதுலேருந்து பாரோ பண்ணி எடுக்கப்பட்டது தான் க்ரோனினோட இந்த டைட்டில் டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அப்படிங்கிறது. ஸோ ஷேக்ஸ்பியர் தான் அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணார் அவரோட ப்ளேவில். அது வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் பற்றிய ஒரு ஸ்டோரி தான், ப்ளே தான் அது. அதுலேருந்து டைட்டில் மட்டும் ஒரு எடுத்து இவர் ஒரு பக்காவான மெசேஜ் அதில் கொடுத்துருக்கார். ஸோ when கம்பேரிங் வித் these 2, இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும், டைட்டில் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். க்ரோனினோட ஸ்டோரி தான் சூட்டபுள் ஒன். ஸோ நம்ம படித்தே தெரிஞ்சுக்கலாம். இதில் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேரேட்டர் ஃபஸ்ட்டு வந்து நேரேட்டர் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கார் டிரைவர் லூகி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2 கேரக்டர்ஸ் அப்பியர், 2 பாய்ஸ், 2 ஸ்மால் பாய்ஸ் அப்பியர். யார் அப்படின்னு பார்த்தோன்னா நிக்கோலா அண்ட் ஜாக்கபோ அண்ட் தென் லூசியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஒரு லாஸ்ட்டாக பார்த்தோன்னா நர்ஸ் அப்படிங்கிற கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வி ஷல் ஸ்டார்ட். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Here is a story about love, devotion, sacrifice, sincerity and maturity displayed by 2 little boys in their actions to save the life of their sister who suffers from tuberculosis of the spine. Read the story to find out how their actions give a new hope for humanity அப்படின்னு சொல்லி உங்கள் ஸ்டோரியை ஷார்ட்டாகவே சொல்லியிருக்காங்க. பட் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஸ்டோரி வந்து நம்மகிட்ட சொல்ல வர விஷயம் என்னென்னா லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸ், சின்சியாரிட்டி, மெச்சூரிட்டி. ஸோ இது எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு சேர கொடுத்துருக்க லெசன் தான் இந்த லெசன் அப்படின்னு நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது உண்மை தான். ஃபுல்லாக நம்ம படித்து பார்ப்போம். அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு ஜென்ரலாக ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினச்சவங்கள, ஜென்டில்மேன் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிரேட் மேனரிசம்ஸ், ஒரு நல்ல மேனரிசம், வெல் மேனரிசம் வித் கிரேட் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற பர்சனாக தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஏன் 2 ஜென்டில்மேன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம லெசன் முடித்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து நேரக்டர், ஆத்தர் இவங்க 2 பேருமே சேமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஆத்தர் வேறு, நேரக்டர் வேறு தான். ஸோ நேரேட்டர்
அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்தை அனுபவ ரீதியாக அவங்க லேர்ன் பண்ணிட்டு வந்து இந்த விஷயத்த சொன்னாங்க ஆத்தர்கிட்ட. அதுக்கப்புறம் ஆத்தர் இந்த ஸ்டோரி எழுதினார். ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல நேரக்டரோட நேம் கொடுக்கல, நேரக்டர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். அண்ட் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன திங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்களும் அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து இந்த லெசன் ஒரு லெசனாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, we shall continue. As we drove through the foothills of the Alps, two small boys stopped us on the outskirts of Verona. Yes, as we drove through the foothills of the Alps. சரிங்களா? நாங்கள் வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது, ஐ மீன் நேரக்டர் லீஸ் டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஸ் அப்படின்னா அதாவது செயின் ஆஃப் மவுண்டைன் இன் யூரோப்பில் வந்து செயின் ஆஃப் மவுண்டைன்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், பெரிய மலைகள் அப்படின்னு சொல்லுவோம். செயின் ஆஃப் மவுண்டைன் தான் வந்து ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப் சைடில் அது ரொம்ப ஆப்ஸ்ன்னு தான் அதை சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து கார் டிரைவிங் பண்ணி போயிட்டுருக்கும்போது டூ ஸ்மால் பாய்ஸ் ஸ்டாப்டு ஆஸ் ஆன் த அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் வெரோனா. அவங்க எங்கே போயிட்டுருக்காங்கன்னா வெரோனாவோட வெளிப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவுட் சைட் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்ஸ்கர்ட்ஸ்னால் அவுட் சைட் ஆஃப் த டவுன் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெரோனா இஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் சிட்டி இன் இட்டாலி இருக்கிற ஒன் ஆஃப் த பாப்புலர் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டூ பாய்ஸ் ஸ்டாப்ட் அஸ் ஆன் த வே. அவங்க போயிட்டுருக்கும்போது அவுட் சைடில் 2 பேர் ஸ்டாப் பண்ணுறாங்க. தே வேர் செல்லிங் வைல்டு ஸ்ட்ராபெரிஸ். அவங்க வந்து என்ன செல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வைல்டு ஸ்ட்ராபெரிஸ் ஐ மீன் ஃப்ரூட்ஸ், அதுதான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். டோன்ட் பை. ஸ்டாப் பண்ணவுடனே ஒரு வார்னிங் ஒன்று வருது. யார்கிட்டன்னா லூகி, நான் சொன்னிருந்தேன் கேரக்டர் யார் அப்படின்னா டிரைவர். வாண்ட் லூகி அவர் காஷியஸ் டிரைவர், மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, காஷியஸ் டிரைவர். டோன்ட் பை அப்படின்னு சொல்கிறாங்க. யூ வில் கெட் மச் பெட்டர் ஃப்ரூட் இன் வெரோனா பிசைட்ஸ் ஜிஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா அவர் வந்து வான் பண்ணுறாரு, நோ எதுவுமே உங்கள்கிட்ட வாங்கக்கூடாது. யூ வில் கெட் மச் பெட்டர் ஃப்ரூட் இன் வெரோனாவில் வந்து நல்ல ஃப்ரூட்ஸ்லாம் கூட நீ வாங்க முடியும். இதை விட அது மட்டும் இல்லாமல் பிசைட்ஸ்னா இன் அடிஷன் டு அப்படின்னு அர்த்தம். பிசைட்ஸ் ரெண்டுக்கும் வந்து வேறு மீனிங். சரிங்களா? ஒரு எஸ் வர்றதுனால மீனிங்கே மாறும். பிசைட்ஸ்னால் இன் அடிஷன் டு இந்த பாய்ஸ் வேறு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இழுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸ்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். He shrugged his shoulders to convey his disapproval of their shabby appearance. யார் அப்படின்னா லூகி தான் கேரக்டர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர். அவர் தான் என்ன பண்ணுறாரு, அவர் shrugged his shoulder அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைஸ் ஒன்ஸ் ஷோல்டர், அதாவது ஷ்ரக்கடு அப்படின்னா டார்க் அண்ட் வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டார்க் அண்ட் வேர்டு கண்டிப்பாக படிக்கணும். அதே நேரத்தில் அதர் வேர்ட்ஸையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஷி ஷ்ரக்கடு ஹிஸ் ஷோல்டர் டு கன்வே ஹிஸ் டிஸப்ரூவல் ஆஃப் தேர் ஷாப்பி அப்பியரன்ஸ். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஷாப்பி அப்படின்னா டான், அதாவது புவர் கண்டிஷன், ஓன், நெக்லெக்டட், பேட்டர்ட், ரேக்கடு, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இந்த சினானிம்ஸில் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டேட்டர், ஓகே, ரேக்கடு, டிஞ்சி, ஸோ எல்லா வேர்டுமே அவங்க வந்து ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு சினானிம்ஸ். அது ஷாபி, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸப்ரூவல் யார் அப்படின்னா லூகி வந்து டிஸப்ரூவ் பண்ணுற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் கையை வச்சு வார்ன் பண்ணுறாரு. அவங்கள்ட்ட வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் டிஸப்ரூவல் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் பாய் had on a worn jersey and cut off khaki pants, the other a shortened army tunic gathered in loose folds about his skinny frame அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பாய், அதாவது டிஸ்கிரிப்ஷன் அபவுட் எ பாய்ஸ் அப்பியரன்ஸ், இந்த பாய்ஸோட அப்பியரன்ஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒன் பாய் ஹேட் ஆன் எ ஓன் ஜெர்சி, அதாவது ரொம்ப கிழிந்த அந்த ஜெர்சியை போட்டுட்டு, இன்னொரு கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ் அது போட்டிருக்கான். த அதர் எ ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக் கேதர்டு இன் லூஸ் ஃபோல்ஸ் அபவுட் ஹிஸ் ஸ்கின்னி ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை டியூனிக் அப்படிங்கிற வேர்டு லூஸ் கார்மெண்ட் வித்தவுட் ஸ்லீவ்ஸ்னு அர்த்தம். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லூஸ் கார்மெண்ட் வித்தவுட் ஸ்லீவ்ஸ் இல்லாமல் ஒரு கிளாத் அதுதான் போட்டுட்டு இன்னொரு பையன் இருக்கான். ரெண்டு பாய்ஸ் என்னென்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு ஸ்கின்னி ஃப்ரேம்னா கொஞ்சம் மெலிந்த உடம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. எட் gazing at the two little figures with their brown skins, tangled hair and dark earnest eyes, we felt ourselves strangely attracted. Yes.
ஸோ அவனோட அப்பியரன்ஸை பார்க்குறாங்க. எட் கேசிங் இருந்தாலும் அவங்களுக்கு கேசிங்னா ஸ்டெடி லுக். அவங்கள பார்க்குறாங்க. இந்த 2 லிட்டில் ஃபிகர்ஸ் பார்த்துட்டு வித் தேர் ப்ரௌன் ஸ்கின்ஸ், இது மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட அப்பியரன்ஸை. ப்ரௌன் கலரில் இருக்காங்க. அண்ட் டேங்கிள்டு ஹேர். டேங்கிள்டுனா அன்கோம்புடு, அதாவது டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா, முடி கலைஞ்சி இருக்கிறது. அன்கோம்புடு, டிஸார்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் டார்க் ஏர்னஸ்ட் ஐஸ். ஏர்னஸ்ட்னா சீரியஸ்னஸ். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ், கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏர்னஸ்ட் ஐஸ். ஸோ வி ஃபெல்ட் அவர் செல்ஃப் ஸ்ட்ரேஞ்ச்லி அட்ராக்டட். ஸோ கண்டிப்பாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது எங்களை அறியாமல் ஸ்ட்ரேஞ்சாக நம்ம அட்ராக்ட் ஆகிட்டோம் அந்த 2 பாய்ஸை பார்த்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு நேரேட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மை கம்பேனியன் ஸ்போக் டு த பாய்ஸ். ஸோ ஆஃப்டர் த டிஸ்அப்ரூவல் ஆஃப் மை டிரைவர் சொன்னதுக்கப்புறமும் என்னோடய கம்பேனியன், என்னோடய ஃப்ரெண்டு, இவங்க வந்து குரூப்பாக தானே போயிருக்காங்க, ஐ மீன் நேரேட்டரோட ஃப்ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்போக் டு த பாய்ஸ், டிஸ்கவர்டு தட் தே வேர் பிரதர்ஸ். போய் அவர் பேசுனதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா அவங்க 2 பேரும் பிரதர்ஸ். நிக்கோலா த எல்டர் வாஸ் 13. ஜாக்கபோ ஹூ பேர்லி கேம் அப் டு த டோர் ஹேண்டில் ஆஃப் த கார் வாஸ் நியர்லி 12. ஸோ ஒரு பையனுக்கு 13 ஏஜ், அப்போ இன்னொரு பையனுக்கு 12 ஏஜ் அப்படின்னு தெரிய வருது. வி பாட் தேர் பிக்கெஸ்ட் பேஸ்கெட் அண்ட் தென் செட் ஆஃப் டுவார்ட் டவுன். எஸ், ஃபைனலி அந்த டீட்டெயில் கேதர் பண்ணதுக்கப்புறம் அவங்கள்ட்டேருந்து இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் பேஸ்கெட்டாக வாங்கிக்கிட்டாங்க, அதாவது வைல்டு ஸ்ட்ராபெரிஸ். அதை வாங்கிட்டு வி செட் ஆஃப் டுவார்ட் டவுனை நோக்கி அதுக்கப்புறம் நாங்கள் போக ஆரம்பித்தோம். அதில் செட் ஆஃப்ங்கிற வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிரேசல் வேர்ப்ஸ். ஸோ செட் ஆஃப் அப்படின்னா டு பிகின் எ ஜேர்னியை பிகின் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பிரேசல் வேர்ப்ஸு, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸு, அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இது எல்லாமே சொல்லுவோம். அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பேஜ் போயிடலாம். செகண்ட் பேஜ் போகிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆப்ஸ், அவுட்ஸ்கர்ட்ஸ், டேங்கிள்ட், ஏர்னஸ்ட், செட் ஆஃப் வந்து பிரேசல் வேர்ப். ஸோ இதெல்லாம் வந்து மீனிங் நான் சொல்லியிருந்தேன். ஆப்ஸ் அப்படின்னா ஹை மவுண்டைன், வெரி ஹை மவுண்டைன் அப்படின்னு சொல்லலாம், செயின் ஆஃப் மவுண்டைன் சொல்லலாம். அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னா அவுட்டர் பார்ட் ஆஃப் த சிட்டி. அண்ட் தென் டேங்கிள்டுனா அன்கெம்டு, அன்கோம்டு, ஸோ கலைந்த அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஏர்னஸ்ட்னா சீரியஸ்னஸ். அண்ட் செட் ஆஃப்னா டு பிகின், அதோட பிரேசல் வேர்போட மீனிங் வந்து டு பிகின் அப்படின்னு அர்த்தம். நவ் வி ஷால் கண்டினியூ த செகண்ட் பேஜ். ஸோ நிக்கோலா அண்ட் ஜேக்கபோ இவங்க 2 பேரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிக்கெஸ்ட் பேஸ்கெட் வாங்கிட்டு அவங்க செட் அப் டு த டவுன் அப்படின்னு லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம். நான் நெக்ஸ்ட் மார்னிங் கம்மிங் அவுட் ஆஃப் அவர் ஹோட்டல் வி சா அவர் ஃப்ரெண்ட்ஸ் பென்ட் ஓவர் ஷூ ஷைன் பாக்ஸஸ் beside the fountain in the public square doing brisk business. எஸ், நெக்ஸ்ட் மார்னிங் இவங்க வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் கம்மிங் அவுட் ஆஃப் த ஹோட்டலுக்கு அப்புறம் வெளில வரும்போது we saw our friends bent over shoe shine boxes. அவர் ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா ஏற்கனவே மீட் பண்ணாங்க இல்லையா, நிக்கோலா அண்ட் ஜேக்கபோ, அவங்கள தான் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பிசைட் த ஃபவுண்டைனா அந்த வாட்டர் டெக்கரேஷன் இருக்கும் பாருங்கள், அதுதான் வந்து ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் டெக்கரேஷன், வாட்டர்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும், சிட்டியோட சென்டரில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு பப்ளிக் ஸ்கொயரில் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஷூ ஷைன் பாக்ஸஸோட அவங்க வந்து ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதாவது ஷூ ஷைனிங் பண்ணிகிட்ருக்காங்க, டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம நேரேட்டர் பார்க்குறார். We watched for a few moments, then as trade slackened, we went over. They greeted us with friendly faces. We watched for a few moments. நான் கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். Then as trade slackenedனா reduced அப்படின்னு அர்த்தம். reduced குறைஞ்சது, ஐ மீன் ட்ரேட் அங்கே நடந்துட்டு இருந்த அந்த வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது we went over. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், we went over, அதை மார்க் பண்ணிக்கோங்க. went over அப்படின்னா ஆன் அவர் பாத், எங்கள் வழியில் நாங்கள் நடந்து போனோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல வியாபாரம் வணிகெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட வழியில் போனோம். they greeted us with friendly faces. அவங்க 2 பேரும், நிக்கோலா அண்ட் ஜேக்கபோ 2 பேருமே எப்படி அதாவது க்ரீட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா எங்களை ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ், ஏற்கனவே அவங்க பார்த்துருக்காங்க இல்லையா, அதனால் வந்து ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸோட அவங்க விஷ் பண்ணும்போது நேரேட்டர் ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். ஐ தாட் யூ பிக்டு ஃப்ரூட் ஃபார் எ லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படிங்கிறார். அதாவது நான் நினச்சேன்
நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் செல் பண்ணுறதுல உங்களோட வாழ்க்கையை வந்து வாழறதுக்கு தான், சமாளிக்கிறதுக்கு தான் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பட் த ரிப்ளை ஃப்ரம் நிக்கோலா என்ன சொன்னான்னா, வி டூ மெனி திங்ஸ் சார். நிக்கோலா ஆன்சர்டு சீரியஸ்லி. நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் செய்வோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ கிளாஸ்டு அட் அஸ் ஹோப்ஃபுல்லி. அவன் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு அவன் வந்து எங்களை பார்த்தான். ஆஃபன் வி ஷோ விசிட்டர்ஸ் த்ரூ த டவுன் டு ஜூலியட்ஸ் டாம் அண்ட் அதர் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஜூலியட்ஸ் டாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஒர்க்லாம் நாங்கள் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, ஒரு விசிட்டர்ஸ் எல்லாம் கூட்டு போய்ட்டு நாங்கள் டவுன் ஃபுல்லாக சுற்றி காட்டுவோம். அதில் வந்து ஜூலியட்ஸோட டாம்னா கல்லறை. ரோமியோ ஜூலியட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஜூலியட் அவங்களோட கல்லறையும் வந்து எங்கே இருந்தது அப்படின்னா வெரோனாவில் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்த கூட சுற்றி காட்டுவோம். அடிஷ்னல் ஒர்க் கூட நாங்கள் வந்து அதர் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட கூப்பிட்டு போவோம். ஆனால் அடிஷ்னல் ஒர்க்கெலாம் வந்து நிக்கோலா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆல்ரைட், ஐ ஸ்மைல்டு. இந்த நேரத்தை என்ன சொல்லுவோம், ஓகே ஆல்ரைட் யூ டேக் அஸ் லாங் அப்படின்னு சொல்லி இவர் எங்களை கூப்பிட்டு போக முடியுமா உங்கள் கூட அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு. ஸோ ஆஸ் வி மேட் த ரவுண்ட்ஸ் மை இன்ட்ரெஸ்ட் வாஸ் அகைன் ப்ரொவோக்டு பை தேர் ரிமார்க்கபிள் டிமினியர். ஸோ நாங்கள் கொஞ்சம் தூரம் சுற்றி வந்ததப்போ கூட போயிட்டு வந்தப்போ மை இன்ட்ரெஸ்ட் வாஸ் அகைன் ப்ரொவோக்டு பை தேர் ரிமார்க்கபிள் டிமினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரொவோக்குடுன்னா கிண்டில், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அந்த வேர்டு இம்பார்ட்டன்ட். கிண்டில் அதாவது தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். ப்ரொவோக்குடு அப்படின்னா கிண்டில் அப்படின்னு சொல்லுவோம், எவோக் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா வந்து அரவுஸ். ஸோ இந்த 3 வேர்டுமே நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் கொஞ்சம் அவங்க கூட போனதுக்கப்புறம் சுற்றி பார்க்கும்போது என்னோடய இன்ட்ரெஸ்ட் அங்கே இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. கிண்டில் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட ரிமார்க்கபிள் டிமினர் அப்படின்னு வேர்டு கொடுத்துருக்காங்க. டிமினர் அப்படின்னா ஒரு அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர் அப்படின்னு புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. அவனோட பிஹேவியர் வந்து எனக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு அவனோட பிஹேவியர். தே வேர் சைல்டிஷ் எனாஃப் அண்ட் இன் மெனி வேஸ் குவைட் ஆர்ட்லெஸ். எஸ், தே வேர் சைல்டிஷ் எனாஃப். ரொம்ப வந்து சைல்டிஷாக இருந்தாலும் அட் த சேம் டைம் அவன் வந்து ரொம்ப ஆர்ட்லெஸ், ஐ மீன் இன்னசென்ட். அதாவது இந்த இடத்துல மீனிங் வந்து ஆர்ட்லெஸ் அப்படின்னா இன்னசென்ட். இதெல்லாம் கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. குவைட் அப்படிங்கிறது 2 வேர்டு இருக்கும் இல்லைங்களா. QEIT அப்படின்னா சைலண்ட். இந்த குவைட்டுக்கான மீனிங் கம்ப்ளீட்லி அப்படின்னு அர்த்தம். ஸோ அண்டர்லைன் பண்ணிக்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்லி ஆர்ட்லெஸ், கம்ப்ளீட்லி இன்னசென்ட் அவங்க 2 பேருமே. ஜேக்கப் வாஸ் லிவ்லி அஸ் எ ஸ்க்ரில். நிக்கோலாஸ் ஸ்மைல் வாஸ் ஸ்டெடி அண்ட் என்கேஜிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 பேரையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். Yet in both these boyish faces there was a seriousness which was far beyond their years. Yes. ஸோ although we found, நாங்கள் வந்து நிறைய விஷயத்த ஃபவுண்ட் பண்ணோம் அவங்கள்ட்ட. சைல்டிஷ்னஸ், பாய்ஸ் ஃபேஸஸ் அண்ட் லைக் ரிமார்க்கபிள் கேரக்டர் இதெல்லாம் ஃபைன் பண்ணாலும் அவனோட ஃபேஸில் சில சீரியஸ்னஸ் இருந்துச்சு. அது வந்து பல வருடங்களாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஃபேஸில். பல வருஷங்களாக ஏதோ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு சீரியஸ்னஸையும் நான் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நேரேட்டருங்க சொல்லியிருக்கார். இந்த வீக் விச் ஃபாலோடு வி சா தம் ஃப்ரீக்வெண்ட்லினா அடிக்கடி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வாரத்திலே நிறைய டைம் வந்து அவங்கள பார்த்தாங்களாம். ஐ மீன் நிக்கோலா அண்ட் ஜேக்கப்போ. ஃபார் தே ப்ரூவ்டு எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் டு அஸ். அதே நேரத்தில் அவங்க எங்களுக்கு ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு எல்லா வகையும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் டு அஸ். இஃப் யூ வாண்டட் எ பேக் ஆஃப் அமெரிக்கன் சிகரெட்ஸ் ஆர் சீட்ஸ் ஃபார் த ஓப்பரா or the name of a good restaurant, Nicola and Jacopo would be relied upon to satisfy our needs. அதாவது எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவைகள் இருந்துச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் சிகரெட்ஸ் வந்து, ஓப்பரா மியூசிக் சீட்ஸ் நாங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும், ஒரு நல்ல ஒரு குட் ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்னு நினச்சாலும், அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ரிலைட் அப்பான் அப்படின்னு வேர்டு இப்போ நெக்ஸ்ட் நாம் பார்க்கலாம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்லாக்கண்ட் அந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து வென்ட் ஓவர்னு கொடுத்துருக்காங்க, அந்த வேர்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொவோக்டு, கிண்டில்டு அப்படிங்கிற வேர்டு, அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சீரியஸ்னஸ், என்கேஜிங். ஸோ இதெல்லாம் நார்மலாக நீங்கள் பார்த்துக்கிட்டு தான். நெக்ஸ்ட்டு ரிலைட் அப்பான். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜில் நம்ம பார்க்கலாம். So relied upon to satisfy our needs. What struck one most was their willingness to work.
ஒரே ஒரு விஷயம் தான் எங்களுக்கு ஸ்டக் ஆச்சு. என்ன அப்படின்னா அவங்களோட வில்லிங்னஸ், அவங்களோட ஆர்வம், ஒர்க் பண்ணுறதுல அவங்கள்ட்ட இருந்த ஆர்வம் தான் எங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. டியூரிங் தீஸ் சம்மர் டேஸ் அண்டர் த ஹாட் சன் தே ஷைன்டு ஷூஸ், sold fruit, hawked newspaper, conducted tourists around the town and ran errands அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ். ஷார்ட் ஆன்சரில் வந்து என்னென்ன ஒர்க்லாம் அவங்க வந்து பாய்ஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த கொஷனுக்கான ஆன்சர் தான் இது. நோட் பண்ணிக்கோங்க. இதில் வில்லிங்னஸ் அப்படிங்கிற வேர்டுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியும், அவங்களோட ஆர்வம். ஹாக்கடி நியூஸ் பேப்பர்னால் ரொம்ப ஷவுட் பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சாங்க, செல்லிங் நியூஸ் பேப்பர். ஸோ அந்த வேர்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரேன் எரன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது பாருங்கள். எரன்ஸ் அப்படின்னாலே டாஸ்க்கு சரிங்களா. அதோட சினானிம்ஸ் என்னென்னா டாஸ்க்கு. ட்ரிப் டு அக்கம்ப்ளிஷ் எ மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். மீனிங் இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் எரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒர்க்லாம் அவங்க செஞ்சு தான் பணத்தை ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன் நைட் வி கேம் அப்பான் தெம் இன் த விண்டி அண்ட் டெசர்டட் ஸ்கொயர் ரெஸ்டிங் ஆன் த ஸ்டோன் பேவ்மெண்ட் பெனித் த லைட்ஸ். ஸோ ஒன் நைட் அவங்க வந்து மீட் பண்ணாங்க. யார் அப்படின்னா இந்த 2 பாய்ஸை பண்ணும்போது அவங்க வந்து ஒரு டெசர்டட் ஸ்கொயரில் இருந்தாங்க. அதாவது அன்இன்ஹேபிட்டட். டெசர்டட்னால் அந்த இடம் வந்து வெற்றுமையாக இருக்கிறது. சரி, டெசர்ட்னால நமக்கு தெரியும் இல்லையா, பாலைவனம், யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அன்இன்ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே அந்த இடத்துல இல்லாத இடத்துல ஒரு ஸ்கொயர், அந்த இடத்துல அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டோன் பேவ்மெண்ட். ஸோ பேவ்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருங்க. அப்படியே ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் சைடு வாக் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. சைடு வாக், பேவ்மெண்ட், சைடு வாக். இந்த லைட்ஸுக்கு பெனித்துன்னா கீழே. ஸோ லைட்ஸ் கீழே அவங்க வந்து அப்படி இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க யாருமே இல்லாத இடத்துல. நிக்கோலாஸ் சேட் அப்ரைட், அதான் நிமிர்ந்து உட்காந்துருந்தான். டயர்ட், எ பண்டில் ஆஃப் அன்சோல்டு நியூஸ் பேப்பர் லே அட் ஹிஸ் ஃபீட். ஸோ பண்டில் ஆஃப் அன்சோல்டு, அதான் நியூஸ் பேப்பர் விற்கிறதுக்காக வச்சுருந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் அவனோட காலுக்கு அடியில் கிடந்தது. ஜாக்கபோ ஹிஸ் ஹெட் ரெஸ்டிங் அப்பான் ஹிஸ் பிரதர்ஸ் ஷோல்டர் வாஸ் அஸ்லீப். எஸ், அவர் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தார் ஜாக்கபோ. ஹெட் ரெஸ்டிங் அப்பான் ஹிஸ் பிரதர்ஸ் ஷோல்டரில் வந்து தலையை வச்சு அவர் படுத்து தூங்கிட்டு இருந்தார். யார் அப்படின்னா ஜாக்கபோ. இட் வாஸ் நியர்லி மிட் நைட், கிட்டத்தட்ட ஒரு மிட் நைட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஒய் ஆர் யூ அவுட் ஸோ லேட் நிக்கோலா? நேரேட்டர் கேட்குறாரு இந்த கொஷினை. ஒய் ஆர் யூ ஸோ அவுட் நிக்கோலா அப்படின்னு சொல்லி. ரொம்ப லேட், ஏன் வந்து ரொம்ப லேட்டாக அங்கே வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் பஸ் ஃப்ரம் பேடுவா, we shall sell all our papers when it comes in. எஸ், நாங்கள் வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் பஸ் ஃப்ரம் பேடுவோட லாஸ்ட் பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எல்லா பேப்பர்ஸையும் செல் பண்ணிவிடுவோம் அது வரும்போது அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறான். மஸ்ட் யூ வாக் ஸோ ஹார்ட், யூ போத் லுக் ரேதர் டயர்ட். நேரேட்டர் கேட்குறாரு, நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா, நீங்கள் ரெண்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, we are not complaining sir. ஸோ அவரோட ரிப்ளை பாருங்கள், வெரி மோஸ்ட் ஜென்யூன். we are not complaining சார், நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலையே சார் யார்ட்டையும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக வந்து அவர் வந்து பதில் சொல்கிறான். பட் நெக்ஸ்ட் மார்னிங் when I went over to the fountain to have my shoes shined, I said, Nicola, the way you and Jacopo work, you must earn quite a bit. You spend nothing on clothes, you eat little enough. When I see you have a meal, it is usually black bread and figs. Tell me what you do with your money. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் த நேரேட்டர் அவர் போயிட்டு அவரோட ஃபவுண்டைன் பக்கத்தில் வழக்கமாக வந்து ஷூ ஷைன் பண்ணும்போது இவங்கள்ட்ட தான் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னா, நிக்கோலா, த வே யூ வாண்ட் டு ஜாக்கபோ ஒர்க், நீங்கள் 2 பேரும் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, யூ மஸ்ட் ஏர்ன் குவைட் எ பிட், கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. யூ ஸ்பெண்ட் நத்திங் ஆன் கிளாத்ஸ், உங்களோட கிளாத்ஸில் வந்து அதிகமாக நீங்கள் வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணலை. யூ ஈட் அ லிட்டில் எனாஃப், அதுமாதிரி சாப்பிட்றதும் கொஞ்சம் தான் சாப்பிட்றீங்க. எப்படின்னா, வென் ஐ சி யூ ஹேவ் எ மீல், இட்ஸ் யூஸ்வலி பிளாக் பிரெட் அண்ட் ஃபிக்ஸு. மோஸ்ட்லி இந்த பிளாக் பிரெட் தான் ரொம்ப லோ காஸ்ட், அதை தான் சாப்பிட்றீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரூட், அதுதான் 2 தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. டெல் மீ வாட் யூ டூ வித் யுவர் மணி, ஏட்டா நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இந்த மணியை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, he colored deeply under his sunburn and then grew pale. He looked to the ground. ஸோ இந்த கொஷினை கேட்டவுடனே he colored deeply under his sunburn, சன் வந்து மேலே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் grew pale, இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம பிரைட்டாக ஒரு மாதிரி வெளியில் போன மாதிரி மாறுது. he looked to the ground, கீழே குனிஞ்சிட்டான் அந்த கொஷினுக்கு. யூ மஸ்ட் பி சேவிங் அப் டு எமிக்ரேட் டு அமெரிக்கா, நேரேட்டர் கேட்குறாரு.
யூ மஸ்ட் பி சேவிங் அப் டு எமிக்ரேட் டு எமிக்ரேஷன். அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு தான் நீ சேவ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன். ஒரு ஆத்தரே வந்து ஒரு லாஜிக்காக வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. யூ மஸ்ட் பி சேவிங் மணி டு கோயிங் அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போது ஐ சஜஸ்டட் அப்படின்னு சொல்லும்போது ஹி லுக்ட் அட் மீ சைட்வேஸ் ஸ்போக் வித் அன் எஃபோர்ட். ஸோ இப்போ தான் அவனுக்கு வந்து ஒரு எஃபோர்ட்டோடு பேசுகிறான். சைட்வேஸில் பார்த்துட்டு ஒரு சின்ன எஃபோர்ட்டோட என்ன பேசுகிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, we should greatly like to go to the streets. I mean America, United States. We should greatly like to go to the streets. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போகணும் அப்படின்னு ஆசை இருக்குது. பட் ஹியர் அட் ப்ரெசன்ட் we have other plans. பட் இப்போ அட் ப்ரெசன்ட் எங்கள்கிட்ட வந்து வேறு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ என்ன பிளான் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். வாட் பிளான்ஸ் த நேரேட்டர் ஆஸ்க்டு நிக்கோலா பார்த்து கேட்குற வாட் பிளான்ஸ், என்ன பிளான் அப்படி கேட்கும்போது ஹி ஸ்மைல்டு அன்கம்ஃபர்டபுளி. ஜஸ்ட் பிளான்ஸ் சார், ஹி ஆன்சர்ட் இன் எ லோ வாய்ஸ். ஜஸ்ட் பிளான்ஸ் சார். ஸோ ஹி டசன்ட் லைக் டு ஷோ ஹிஸ் இன்ட்ரெஸ்ட், ஷோ ஹிஸ் பிளான். அதை வந்து சொல்லணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவர்கிட்ட இல்லை. ஆனால் அதை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, ஜஸ்ட் பிளான்ஸ் சார், ரொம்ப ரியூடாக நடந்துக்கல. ஸோ இதை தான் சொல்கிறோம், இதுதான் வந்து மேனரிசம் அப்படி சொல்கிறது. ஜஸ்ட் பிளான்ஸ் சார், ஹி ஆன்சர்ட் இன் எ லோ வாய்ஸ். வெல் ஐ சேட். ஓகே வெல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து லீவ் பண்ணுறாரு. வி ஆர் லீவிங் ஆன் மண்டே. சார் எனிதிங் ஐ கேன் டூ ஃபார் யூ பிஃபோர் வி கோ அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாரு. எஸ் வி ஆர் லீவிங் ஆன் மண்டே, நாங்கள் வந்து மண்டே இங்கேருந்து கிளம்புறோம். இஸ் தேர் எனிதிங் ஐ கேன் டூ ஃபார் யூ பிஃபோர் வி கோ, நாங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது உனக்கு செய்யணும்னு நீ விரும்புறியா அப்படின்னு கேட்குறாரு. Nicholas shook his head, but suddenly Jack proceeded. Yes, நிக்கோலா வந்து இல்லைன்னு சொல்லி தலையாட்டுறான். பட் சடன்லி ஜாக் said, "Sir." He burst out. சார்ன்னு சொல்லிட்டு burst out அந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது ஒரு பிரேசல் verb. burst out அப்படின்னா to appear suddenly. ஜாக்கை திடீர்னு அப்பியர் ஆகி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட்டோட வரான். என்ன சொல்கிறான் பாருங்கள். Every Sunday we make a visit to the country, to Polita, 30 kilometers from here. Usually we hire bicycles. நான் சொல்கிற கிட்டத்தட்ட எவ்ரி சண்டே நாங்கள் வந்து பொலிட்டா 30 kilometers from the town, from the country. எஸ், ஃப்ரம் த டவுன்லேருந்து 30 kilometers நாங்கள் வந்து யூஸ்வலி வி ஹையர் பைசைக்கிள் ஹையர் பண்ணிட்டு தான் போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு வருவோம். But tomorrow, since you are so kind, you might send us in your car. ஸோ இதுதான் அவனோட ரெக்வெஸ்ட். பட் டுமாரோ, சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்ட், நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கிறதுனால யூ மைட் சென்ட் அஸ் இன் யுவர் கார், நீங்கள் வந்து எங்களை வந்து காரில் கொண்டு போவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது வாட் இஸ் த ரிப்ளை ஃப்ரம் த நேரேட்டர். I had already told Luigi he might have the Sunday off. ஆல்ரெடி வந்து லூகிட்ட சொல்லிட்டார், கார் டிரைவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, சண்டே வந்து நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். பிகாஸ் இந்த பிளான் அவருக்கு தெரியாது இல்லையா, இப்படி நடக்கணும் அவருக்கு தெரியாது. ஹவவர் எப்படியோ ஐ ஆன்சர்ட், ஆனால் இவர் ஆன்சர் பண்ணார். என்ன ஆன்சர் பண்ணால், ஐ வில் ட்ரைவ் யூ அவுட் மை செல்ஃப், நானே வந்து உங்களை ட்ரைவ் அவுட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. தேர் வாஸ் எ பாஸ், அந்த இடம் வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குது. நிக்கோலா வாஸ் கிளாரிங் அட் ஹிஸ் யங்கர் பிரதர் இன் வெக்ஸேஷன். எஸ், நிக்கோலாவோட இது கூட ஒன் கைண்ட் ஆஃப் மேனரிசம் தான். வெக்ஸேஷன், ஒரு சேட்னஸோட வந்து யார் பார்க்குறது அப்படின்னா நிக்கோலா அவருடைய யங்கர் பிரதரை பார்த்துட்ருக்கான். வி குட் நாட் திங்க் ஆஃப் ட்ரபிளிங் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிப்ளை பண்ணுறான். வி குட் நாட் திங்க் ஆஃப் ட்ரபிளிங் யூ, ஸோ உங்களை வந்து நாங்கள் வந்து உங்களை கஷ்டப்படுத்தணும்னு பண்ணல சார் அப்படின்னு சொல்லும்போது, இட் ஓன்ட் பி எனி ட்ரபுள் அப்படின்னு சொல்லிட்டு நேரேட்டர் ரிப்ளை பண்ணுறாரு. இட் ஓன்ட் பி எனி ட்ரபுள், இது வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ரபுள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு he bit his lip, then in a rather put out tone he said very well. எஸ் சொல்லிட்டு ஓகே வெரி வெல் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாரு. பிட் ஹிஸ் லிப் அப்படின்னா அவரோட லிப்பை கடிச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இட்ஸ் ரேதர் புட் அவுட் எ டோன், நார்மலாக சொல்கிற மாதிரி வெரி வெல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிடுறாரு. ஸோ இதில் ஒரு சின்ன மேனரிசம் என்ன அப்படின்னா, அவரே வந்து ஒர்க் கிளம்புறேன் அப்படி சொல்கிறார். அவருக்கு வந்து நம்ம கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டார். யாருன்னா ஜேக்கப், உங்களை கூப்பிட்டு போய் மறுநாள் விட முடியுமா ஜேக்கப். ஸோ அந்த கொஸ்டின். The following afternoon we drove to the tiny village set high upon the hillside. ஒரு சின்ன டைனி அப்படின்னா ஸ்மால், வெரி ஸ்மால் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன வில்லேஜுக்கே அவங்க வந்து போகிறாங்க. அந்த ஹில் சைடு
இருக்கிற ஒரு டைனி வில்லேஜ். I imagined that our destination would be some humble dwellings. ஸோ நேரேட்டர் இமேஜின்டு அவரோட டெஸ்டினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹம்பிள் டுவெல்லிங்ஸாக தான் இருக்கும். டுவெல்லிங்ஸ்னால் லிவிங்ஸ், நான் வாழ்ந்துட்டு இருக்கிற பீப்புள். பட் டைரக்டட் பை ஜேக்கபு வி ட்ரூ அப் அட் எ லார்ஜ் ரெட் ரூஃப்டு வில்லா சரௌண்டட் பை ஹை ஸ்டோன் வால். பட் டைரக்டட் பை ஜேக்கபு வி ட்ரூ அப் அட் எ லார்ஜ் ரெட் ரூஃப்டு வில்லா. பெரிய ரெட் ரூஃப்டு வில்லா தாண்டி வி ட்ரூ அப் எ லார்ஜ் ரெட் ரூஃப்டு வில்லா சரௌண்டட் பை எ ஹை ஸ்டோன் வால். பெரிய ஸ்டோன் வால் சரௌண்ட் ஆகியிருக்கு சுற்றி. அந்த ஒரு ரூஃப் இல்லாத நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். ஒரு இமேஜினேஷன் இவரோட அப்பியரன்ஸை வச்சு இவரே கெஸ் பண்ணுறாரு. ஒரு ஹம்பிள் டுவெல்லிங்ஸை தான் கண்டிப்பாக இருக்கும்னு. பட் இவர் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஐ குட் ஸ்கேர்ஸ்லி ப்ளூ மை ஐஸ் அண்ட் பிஃபோர் ஐ குட் ரிகவர் பிரீத் மை 2 passengers had leaped from the car. எனக்கு வந்து நம்பவே முடியல. ஐ ஸ்கேர்ஸ்லி ப்ளூ மை ஐஸ், நம்பவே முடியாத மாதிரி இருந்துச்சு அந்த சரௌண்டிங், அந்த இடத்த பார்க்குறதுக்கு. பிஃபோர் ஐ குட் ரெக்கவர் பிரெத், என்னோடய ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடி மை 2 passengers had leaped from the car. லீப்டுன்னு ஜம்ப்டு. கார் நின்று அவனை இடத்துக்கு ரீச் ஆன உடனே அவங்க ஜம்ப் ஆகிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து சர்ப்ரைஸாக பார்த்துட்ருக்கேன். அந்த நேரத்தில் ஜம்ப் ஆகி வெளில போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். we shall not be long sir, perhaps only an hour, maybe you'd like to go to the cafe in the village for a drink அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷனும் கொடுத்துட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம். perhaps only an hour, ஒரு மணி நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம். maybe you'd like to go to the cafe in the village for a drink, நீங்கள் வந்து கஃபே போயிட்டு இந்த வில்லேஜில் இருக்கிற கஃபேயில் போய்ட்டு நீங்கள் ட்ரிங்க் ஏதாவது எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கேப்பில் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தி டிஸப்பியர்டு பியாண்ட் த கார்னர் ஆஃப் த வால். இந்த கார்னர் ஆஃப் த ஹை ஸ்டோன் வால் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டோன் வாலோட கார்னரில் போய்ட்டு அவங்க டிஸப்பியர் ஆகிட்டாங்க. அது வரைக்கும் அவங்க விசிபிள் இருந்தாங்க. ஆஃப்டர் a few minutes I followed. கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் வந்து ஃபாலோ பண்ணார், நேரேட்டர். ஐ ஃபவுண்ட் a grilled side entrance and determinedly rang the bell. எஸ், ஒரு சைடு என்ட்ரன்ஸை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பெல்லை ரிங் பண்ணுறாரு. ஸோ இந்த பேராகிராஃபில் ஒரு பிரேசல் வர்ப் இருக்குது. வி ட்ரீவ் அப் அட் த லார்ஜ் ரெட் ரூஃப்டு வில்லா. கீழே வந்து 3வது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து 5th லைன், 3வது பேராகிராஃபில் கீழேருந்து 5th லைனில் ட்ரீவ் அப் அப்படின்ற ட்ராப் அப்படின்ற அந்த பிரேசல் வர்ப்புக்கான மீனிங் வந்து கம் டு ஹால்ட். நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு ஹால்ட் ஆகும்போது ஒரு ரெட் ரூஃப் வில்லாவை தான் பார்த்தோம், ஜேக்கப் வந்து டைரக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த பிரேசல் வர்ப்பை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் ஐ pressed a ringing bell, a pleasant looking woman with steel rimmed spectacles appeared. ஒரு ஸ்டீல் ரிம்டு ஸ்பெக்ஸ் போட்டிருந்த ஒரு உமன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, அப்பியர் ஆகுறாங்க அந்த இடத்துல. ஐ blinked as I saw that she was dressed in the white uniform of a trained nurse. ஐ blinked எடுத்துட்டு நான் லைட்டாக கண்ணை முடித்து வராங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க நின்றது ஒரு ஒயிட் யூனிஃபார்ம் ஆஃப் எ ட்ரைன்டு நர்ஸ். அந்த யூனிஃபார்மில் வந்த ஒரு உமன் தான் என்னை வந்து இன்வைட் பண்ணுறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஸோ ப்ளசன்ட் லுக்கிங் உமன் அப்படின்ற வேர்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஐ ஜஸ்ட் brought 2 small boys here. நேரேட்டர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு 2 சின்ன பசங்களை அங்கே கொண்டு வந்தேன். ஐ bring out, அதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. brought, எஸ், ஹேர் ஃபேஸ் லைட் அப் அப்படின்னு சொல்லலாம். அதான் ஷேட் பாஸ்ட் டென்ஸ் லிட் அப் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பிரைட் ஆகுது அவரோட இந்த ப்ளசன்ட் லுக்கிங் உமனோட ஃபேஸ், இந்த ட்ரைன்டு நர்ஸோட ஃபேஸ் வந்து பிரைட்டப் ஆகுது. ஷி ஓப்பன் த டோர் டு அட்மிட் மீ. எஸ், அவர் வந்து டோரை ஓப்பன் பண்ணி அட்மிட் பண்ணுறாங்க, என்ன அலோவ் பண்ணுறாங்க. நிக்கோலா அண்ட் ஜேக்கப்போ, ஐ வில் டேக் யூ அப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிக்கோலா அண்ட் ஜேக்கப்போ தான் ஓகே, உங்கள்கிட்ட நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஷீ லெட் மீ த்ரூ எ கூல் டைல்டு வெஸ்டிபியூல் இன்டு த ஹாஸ்பிட்டல். ஒரு வெஸ்டிபியூல் அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். ஃபார் ஹாஸ்பிட்டல் த வில்லா ஹேட் பிகம். எஸ், த வில்லா ஹேட் பிகம் ஃபார் ஹாஸ்பிட்டல். அந்த வில்லா உருவானதே அந்த ஹாஸ்பிட்டலுக்காகத்தான் அப்படின்னு இப்போ அவர் வந்து ஃபீல் பண்ணார். At the door of a little cubicle, the nurse paused, putting her finger to her lips, and with a smile bade me look through the glass partition. Yes, vestibule அப்படின்னா என்ன அப்படின்னா, I will show you the image of that. Okay, this is called a vestibule அப்படின்னு சொல்லுவோம்.
பேசேஜ் ஆர் வெயிட்டிங் ரூம் அப்படின்னு சொல்லலாம், லாபி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இந்த வெஸ்டிபியூல் உள்ள தான் அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் புட்டு ஹர் ஃபிங்கர் டு ஹர் லிப்ஸ், நீ வந்து ஃபிங்கரை வந்து போய் அவங்க லிப்ஸ்கிட்ட வைக்கிறாங்க. புஷ் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பலைஸ் பண்ணுறாங்க. வித் எ ஸ்மைல் பேட் மீ லுக் த்ரூ த கிளாஸ் பார்ட்டிஷன். பேட் மீ அப்படின்னா கமாண்ட் மீ, என்னை வந்து கமாண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு இடத்த பார்க்க வைக்கிறதுக்காக எனக்கு கமாண்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பேட் அப்படின்னு அர்த்தம். பேட் மீ லுக் த்ரூ த கிளாஸ் பார்ட்டிஷன். சத்தம் போடாதீங்கன்னு சொல்லி ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் அதுக்குள்ளே கையை காட்டுறாங்க. கையை காட்டி அங்கே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. த 2 boys were seated at the bedside of a girl of about 20 who propped up on pillows அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 boys were seated. அந்த 2 பாய்ஸும் ஒரு கேர்ள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பெட் சைடில். அந்த கேர்ள் பெட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 20 ஏஜ் இருக்கும். ப்ராப்ட் அப் அந்த பில்லோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராப் அப் அப்படின்னா ஒன் ஆஃப் த பிரேசல் வேர்ப். சப்போர்ட் வித் அப்படின்னு அர்த்தம். அதில் நீங்கள் எழுதிக்கோங்க. ப்ராப் அப் அது வந்து பிரேசல் வேர்பு. அந்த பில்லோவோட சப்போர்ட்டோடு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. wearing a pretty lace jacket was listening to their chatter. எஸ், அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது சேட்டரை வந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த யங் கேர்ள் about 20, கிட்டத்தட்ட 20 ஏஜ் இருக்கும். ஹேர் ஐஸ் சாஃப்ட் அண்ட் டெண்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. டெண்டர் அப்படின்னா சென்சிட்டிவ் அப்படின்னு வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க எழுதி. அவங்களோட ஐஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டெண்டர் சாஃப்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்க பார்க்கும்போது ஒன் குட் see at a glance her resemblance to her brothers. யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 2 பேரும் அவங்க பிரதர்ஸ் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. சிஸ்டர் மாதிரியான ஒரு ஒத்த உருவத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி அப்போ நம்மளால் இப்போ நார்மலாக ஒரு பர்சன் பார்த்தாலும் ஈஸியாக கெஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாமே வந்து பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. A vase of wild flowers stood on her table beside a dish of a fruit and several books. A vase of wild flowers stood on her table. அவங்க டேபிள் பக்கத்தில் ஒரு பூங்கொத்து வச்ச அதான் வேஸ் ஆஃப் வைல்டு ஃப்ளவர்ஸ்னால் ஃப்ளவர்ஸ் அந்த இடத்துல இருக்குது டேபிள் மேலே. அதை ஹோல்டு பண்ணியிருக்கிறது தான் வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிசைட் அது பக்கத்தில் எ டிஷ் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் செவரல் புக்ஸு, சில புக்ஸு அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இருக்குது அந்த இடத்துல. வாட் யூ கோ இன் த நர்ஸ் மர்மர்டு. ரொம்ப மர்மர்னால் ரொம்ப அமைதியாக மெல்ல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அமைதி என்ன சொன்னாங்கன்னா, இங்கே உள்ளே போகலையா அப்படின்னு சொல்லி நேரேட்டரை பார்த்து கேட்குறாங்க. லூசியா வில் பி ப்ளீஸ்டு டு see you அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு விஷயத்தை அடிஷ்னலாக ஆட் பண்ணுறாங்க. லூசியா வந்து உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களே சொல்லி நீங்கள் போகலையா உள்ளன்னு சொல்லி கேட்கும்போது, ஐ ஷூக் மை ஹெட் டேர்ன்ட் அவே, இடத்துல தலையாட்டிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திரும்பிடுறாரு. ஐ ஃபெல்ட் ஐ குட் நாட் பியர் டு இன்ட்ரூட் அப்பான் திஸ் ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி. எஸ், ஐ குட் நாட் பியர் டு இன்ட்ரூட் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்ட்ரூட் அப்படின்னா இன்டர்வின், அதாவது இன்டர்ஃபியர். இதில் வந்து நாங்கள் வந்து இன்டர்ஃபியர் ஆக விரும்பலை, அதாவது அதில் போய்ட்டு நான் தேவையில்ல உள்ள நுழைய விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள். அவங்களே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க பேசிக்கிட்டு 3 பேரும். அதில் வந்து டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு, பட் அட் த ஃபுட் ஆஃப் த ஸ்டேர் கேஸ் ஐ ட்ரீ அப் அண்ட் பெக்டு ஹர் டு டெல் மீ ஆல் ஷி நியூ அபவுட் தீஸ் பாய்ஸ். எஸ், பெக்டு ஹர் அப்படின்னா நர்ஸ், அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நர்ஸ். அந்த நர்ஸ்கிட்ட ஐ ஹால்டட் ஸ்டேர்கேஸ்ட்டை வந்து ஹால்டட், அதான் ட்ரியோ பேருக்குனே மீனிங் சொன்னேன். அவங்கள்ட்ட போய் உங்களை பற்றி ஸ்டோரியை வந்து அவர் கேட்குறார். ஆல் ஷி நியூ அபவுட் தீஸ் பாய்ஸ், உங்களுக்கு வந்து என்னென்னலாம் தெரியுமோ இந்த பையனை பற்றி இந்த பசங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பெக்டுன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஷி வாஸ் ஈகர் டு டூ ஸோ, அவங்களும் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈகராக தான் இருக்காங்க. They were, she explained, quite alone in the world except for his sister Lucia. Yes, quite alone. Now they were quite alone in the world except for this sister Lucia. இவங்களை தவிர்த்து அவங்க வந்து குவைட் அலோன் தான், கம்ப்ளீட்லி அலோன் தான், இவங்க இல்லைண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஃபாதர் எ விடோவர். விடோவர்னால் ஃபார்
மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் வந்து சூட்டபுளாக தான் இருக்கும். ஒருத்தவங்க இழந்துட்டாங்கன்னா விடோவர். எ வெல் நோன் சிங்கர் had been killed in the early part of the war. அது வந்து ஒரு சிங்கர், அவங்க ஃபாதர் வந்து ஒரு சிங்கர், அது இயர்லி பார்ட் ஆஃப் த வாரில் இறந்துட்டார். ஷார்ட்லி afterward a bomb had destroyed their home and thrown the 3 children into the streets. எஸ் இன்னும் வந்து டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பாம்ப்ஸ் அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு அவங்க வீட்டையே. 3 பேரையும் தெருவுக்கு கொண்டு வந்துடுச்சு, அதாவது வீடு இல்லாமல் நிலைமையாக ஆக்கிடுச்சு. தே ஹேட் ஆல்வேஸ் நோன் எ கம்ஃபர்டபுள் அண்ட் கல்ச்சர்டு லைஃப். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கம்ஃபர்டபுள் அண்ட் கல்ச்சர்டு லைஃப்பில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. அண்டு லூசியா ஹேட் ஹெர்செல் பீன் ட்ரைனிங் அஸ் எ சிங்கர். அவங்களும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சிங்கராக தான் அவங்கள ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தே ஹேட் சஃபர்டு ஹாரிபிலி ஃப்ரம் நியர் ஸ்டார்வேஷன் அண்ட் எக்ஸ்போஷர் டு த கோல்டு வின்டர். வின்டர் சீசனில் தான் அவங்க வந்து ரொம்ப ஸ்டார்வேஷன், ஆனால் பட்டினி, ரொம்ப பட்டினி கிடந்து அவங்க இருந்தாங்க. அண்ட் எக்ஸ்போஷர் டு த கோல்டு வின்டர் டைம்லாம் நிறைய வந்து சஃபர் ஆனாங்க அவங்க. எக்ஸ்போஷர் அப்படிங்கிற வேர்டு நோட் பண்ணிக்கோங்க. அன்கவர்டு, அன்ப்ரொடெக்டட், ஸோ 2 வேர்டையும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போஷர், ஸ்டார்வேஷன், ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ். ஃபார் மந்த்ஸ், நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். ஃபார் மந்த்ஸ் தே ஹேட் பேர்லி கெப்ட் தெம்செல்ஃப் அலைவ் இன் எ சார்ட் ஆஃப் ஷெல்டர் தே பில்ட் வித் தேர் ஓன் ஹேண்ட்ஸ் அமிட்ஸ்ட் அ ரப்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மாதங்கள் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன ஒரு ஷெல்டரை க்ரியேட் பண்ணாங்க. தே பில்ட் வித் தேர் ஓன் ஹேண்ட்ஸ், அவங்க கையாலே வந்து கட்டினா ஒரு ரப்பல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரப்பல்னா டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது புரோக்கன் பிரிக், சரிங்களா. அந்த உடஞ்ச கற்கள்லாம் சேர்த்து வச்சு இவங்களே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் க்ரியேட் பண்ணி சின்னதாக ஒரு வீடு மாதிரி கட்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதில் இருந்துருக்காங்க. ஃபார் மந்த்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தென் ஃபார் 3 years த ஜெர்மன்ஸ் ரூல்டு த சிட்டி. கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஜெர்மன் தான் வந்து ரூல் பண்ணாங்க. த பாய்ஸ் கிரீவ் டு ஹேட் த ஜெர்மன்ஸ். பாய்ஸுக்கு வந்து சுத்தமாக ஜெர்மனை பிடிக்கவே இல்லை. when the resistance movements began secretly to form they were among the first to join. எஸ், இவங்க தான் ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணாங்க. ரெசிஸ்டன்ட் மூமெண்ட்ஸ், அவங்களை தற்காத்துக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மூமெண்ட்டில் இவங்க தான் ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணாங்க. பிகாஸ் தே சஃபர்ட் எ லாட், அவங்க வந்து நிறையா சஃபர் ஆகிட்டாங்க. when the war was over and we had a peace at last. வழியாக வந்து வார் முடிவுக்கு வந்துச்சு, இவங்களுக்கு அமைதி கிடைச்சிது. தி கேம் பேக் டு தியர் பிலோட் சிஸ்டர் நோக்கி வரும்போது அண்ட் தே ஃபவுண்ட் ஹர் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்ருந்தது. என்ன அப்படின்னா வந்து எஸ், அவங்களோட சிஸ்டர் சஃபரிங் பை டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். டியூபர்குலோசிஸ் டிபின்னு சொல்லுவாங்க. மெயின்லி அஃபெக்டட் லங்ஸை வந்து தான் அஃபெக்ட் பண்ணுவது. ஸோ அந்த மாதிரி டிசீஸில் அவங்க வந்து அஃபெக்ட் ஆனாங்க. எஸ்பெஷலி வந்து ஸ்பைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஸ்டேஜ் இருக்கும், ஒன்றுக்கும் ஒரு ஸ்டேஜ். இது வந்து ஸ்பைனை அஃபெக்ட் பண்ண, ஸ்பைனல் கார்டை அஃபெக்ட் பண்ண அளவுக்கு போன டியூபர்குலோசிஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், ஆனால் வந்து க்யூர் பண்ணிட முடியும். பட் கொஞ்சம் டிஃபிகல்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்பைனல் கார்டை வந்து அஃபெக்ட் பண்ண ஒரு டிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அவங்க அஃபெக்ட் ஆகியிருந்தாங்க. ஷீ பாஸ்டு டுக் எ குயிக் பிரித். எஸ், இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, சொல்லிவிட்டு கொஞ்சம் பிரெத் எடுத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. அந்த நர்ஸ், டிட் தே கிவ் அப்? ஐ டு நாட் ஹேவ் டு ஆன்சர் தட் கொஸ்டின். தே ப்ராட் ஹேர் ஹியர். அவங்க வந்து விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஐ டு நாட் ஹேவ் டு ஆன்சர் தட் கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. தே ப்ராட் ஹேர் ஹியர், persuaded us to take her into the hospital. In the 12 months she has been our patient, she has made good progress. ஸோ மறுபடியும் பேசுகிறாங்க பாருங்கள். அவங்க வந்து இங்கே தான் எங்களை கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த 2 boys இங்கே தான் வந்து உங்கள் சிஸ்டரை கொண்டு வந்தாங்க. பர்சியூடட்னா கன்வின்ஸ் பண்ணது. நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். பர்சியூடட் ஆஸ், எங்கள்கிட்ட வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, ஒரு விஷயம் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க சொல்லி. இந்த 12 months ஷி ஹேஸ் பீன் அவர் பேஷண்ட். கிட்டத்தட்ட 12 மாதமாக அவங்களோட பேஷண்ட்டாக இருக்காங்க. ஷி ஹேஸ் மேட் குட் ப்ராக்ரஸ். அவன் வந்து லூசியா, அந்த பொண்ணோட பேர் லூசியா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வந்து நல்ல குட் ப்ராக்ரஸ், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வராங்க. தேர் இஸ் எவ்ரி ஹோப் தட் ஒன் டே ஷி வில் வாக் அண்ட் சிங் அகைன். எல்லாருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை தான், ஒன் டே அவங்க வந்து எழுந்து நடப்பாங்க, அவங்க பழைய மாதிரி பாடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. யார் அப்படின்னா நர்ஸ். ஸோ
ஸோ இவங்களோட பொசிஷனும் சொல்லுவோம்ல, இவங்க எந்த கண்டிஷனில் இருந்தாங்க, எப்படி அக்செப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள். அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் இஸ் ஸோ டிஃபிகல்ட் நவ், ஃபுட் ஸோ ஸ்கேர்ஸ் அண்ட் டியர், வி குட் நாட் கீப் கோயிங் அன்லெஸ் வி சார்ஜ் எ ஃபீ அப்படி சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம் தான் எங்களுக்கு. ஃபுட்டு ஸோ ரொம்ப ஸ்கேர்ஸாக இருக்குது அண்ட் எதுவுமே எங்களால் கண்டினியூ பண்ண முடியாது அன்லெஸ் வி சார்ஜ் இது, எங்களால் சார்ஜ் பண்ணாமல் இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் எவ்ரி வீக் லூசியாஸ் பிரதர் ஹேவ் மேட் தேர் பேமெண்ட். ஒரு வாரமும் அவங்களோட பேமெண்ட்டை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துட்ருந்தாங்க, கரெக்டாக கொடுத்துட்ருந்தாங்க. ஷி ஆடட் சிம்பிளி, ஐ டோன்ட் நோ வாட் தே டூ, ஐ டு நாட் ஆஸ்க். அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, நான் கேட்டதும் இல்லை. ஒர்க் இஸ் ஸ்கேர்ஸ் இன் வெரோனா, ஒர்க் இஸ் ஸ்கேர்ஸ் இன் வெரோனா, வெரி லோ அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக ரொம்ப கம்மி ஒர்க்லாம் வந்து வெரோனாவில் வந்து அவ்வளோ இருக்காது. இருந்தாலும் அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கங்கிறத நான் கேட்கல. பட் வாட் எவர் இட் இஸ், ஐ நோ தே டூ இட் வெல். ஸோ எப்படியோ ஆனால் அவங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவங்க வந்து இது நல்லாவே செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. ஃபைனலி த நேரேட்டர் அக்ரீட், எஸ் ஐ அக்ரீட், தே குடன்ட் டூ இட் பெட்டர். அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் சொல்கிறாரு பாருங்கள், கண்டிப்பாக இதை விட அவங்களால சிறப்பாக செய்யவே முடியாது. தே குடன்ட் டூ இட் பெட்டர் பிகாஸ் ஹீ ரியலைஸ்டு, ஐ மீன் த பாய்ஸ் ஸ்ட்ரகிள், அவங்களோட ஸ்ட்ரகிளை வந்து இவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. பட் அந்த லேடிக்கு, ஐ மீன் நர்ஸுக்கு தெரியலை. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து மிங்கிள் ஆகிறாங்க. ஸோ ஐ வெயிட்டட் அவுட் சைட் அன்டில் த பாய்ஸ் ரீஜாயின்ட் மீ அண்ட் தென் ட்ரோவ் தம் பேக் டு த சிட்டி. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க வெயிட் பண்ணேன். ட்ரோவ் தம் பேக் டு த சிட்டி, திருப்பி அவங்க சிட்டிக்கே கொண்டு போய் விட்டேன். தே சேட் பிசைட் மீ, அவங்க எனக்கு பக்கத்தில் இருந்தாங்க. நாட் ஸ்பீக்கிங், பேசவே இல்லை. ஃபார் மை பார்ட் ஐ டிட் நாட் சே எ வேர்ட், என்னோடய பார்ட்டில் நானும் எதுவும் பேசலை. ஐ நியூ தே வுட் ப்ரிஃபர் டு ஃபீல் தட் தே ஹேட் சேஃப்லி கெப்ட் தேர் சீக்ரெட். எஸ், இது ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ். கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கணும். ஏன் வந்து ஒரு விஷயத்தை பற்றி கேட்கலை, இதை பற்றி ஏன் சொல்லலை அப்படின்னு ஒரு ஏன் கேட்கலை அப்படின்னா, அவங்க சீக்ரெட் அவங்க வந்து கீப் பண்ணி வச்சுக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆத்தருக்கு இருந்துச்சு. அதுதான் சொல்கிறாங்க, ஐ நோ தே வுட் ப்ரிஃபர் டு ஃபீல் தட் தே ஹேட் சேஃப்லி கெப்ட் தேர் சீக்ரெட். நம்ம சொல்லாமலே இது வரைக்கும் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் கேட்கல. yet their devotion had touched me deeply. அவரோட டிவோஷன் என்னை வந்து ரொம்பவே டச் பண்ணிச்சு. அவரோட டெடிக்கேஷன், டிவோஷன் வந்து அவங்க சிஸ்டரை காப்பாற்றணுங்கிற அந்த பொறுப்புணர்வு, ஸோ எல்லாமே என்னை வந்து ரொம்பவே வந்து டச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நேரக்டர் சொல்கிறார். வார் ஹேட் நாட் ப்ரோக்கன் தேர் ஸ்பிரிட். அவனோட ஸ்பிரிட், அவனோட எஃபோர்ட்டை வந்து வார் வந்து என்றைக்குமே வந்து என்ன பண்ணலை, ப்ரோக் பண்ணலை. Their selfless action brought a new nobility to a human life, gave promise of a greater hope for human society அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிருக்காரு. அவங்களோட செல்ஃப்லெஸ் ஆக்ஷன், அதாவது ஒரு சுயநலம் இல்லாத ஒரு செயல் தான் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஒரு பெரிய நோபல், ஹியூமன் லைஃபுக்கு ஒரு நோபல், ஒரு பணிவான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். gave a promise of a greater hope for human society. அது அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஹியூமன் சொசைட்டிக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா although she is a sister, அவங்க வந்து சிஸ்டராக இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஸோ இல்லை நம்மளோட லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க நினைக்காம அவங்க சிஸ்டரை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப்லெஸ் ஆக்ஷன். ஸோ அதனால தான் இது வந்து அவங்க 2 பேரும் தான் இந்த இடத்துல ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் தேர் great respect, for their mannerism, for their dedication to save their sister's life. இது எல்லாத்துக்குமாக தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 gentlemen அப்படின்னு சொல்லி hence rightly choose the title 2 gentlemen of Verona அப்படி சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு இந்த லெசன் ஃபுல்லாகவே நான் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அதில் வந்து சினானிம் ஆண்டனிம் 2க்குமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடணும். அண்ட் ஒன் மோர் திங், பிரேசல் வேர்பு அண்ட் இதில் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதேமாதிரி எல்லா லெசனும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக எதுவும் பிரேசல் வேர்ப்லாம் படிக்க வேணாம். ஸோ ஓகே, கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.